கர்த்தருடைய பிரசன்னத்திலிருந்து அருமையான தேவனுடைய பிள்ளைகளை சிங்கப்பூர் ஏலிம் எழுப்புதல் ஊழியர்கள் சார்பிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்பது பாஸ்டர் டேனியல் ராஜ் ஆகிய நானும், பாஸ்டர் சீலா டேனியல், பாஸ்டர் கிறிஸ்டி ஒலிவியா. ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த சிலுவை தியானத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது கடவுளை கடவுள் கைவிடுவாரா என்று நம்ம பார்க்க இருக்கிறோம். இயேசு கடவுள், அல்லது குமாரனாகிய கடவுள், பிதாவானவர் கடவுள், நம்ம ட்ரையூன் காட் திரித்துவ தேவனிலே பிதாவானவர், குமாரனானவர், பரிசுத்த ஆவியானவர். அப்போ கடவுளை கைவிடுவாரா என்பதை குறித்து நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். அதற்கு மத்திய 27வது அதிகாரம் வசனம் 46, மேத்யூஸ் சாப்டர் 27 verse 46. 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். பாருங்க, இங்கே ஏன்னா கிரேக்க மொழியிலே கூட சொல்லப்பட்டிருக்கும் அந்த வார்த்தைகள். ஆனால் தமிழிலே என் தேவனே ஏன் கைவிட்டீர். பாருங்க, பிதாவாகிய தேவன் குமாரனாகிய தேவனை கைவிட்டாரா? கடவுளை கைவிட முடியுமா என்று நாம் பார்க்கின்ற பொழுது நம்முடைய தேவன் பரிசுத்தமுள்ள ஒரு தேவன். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கையில் பாருங்க, சீசர்கள் அவர்களை என்ன செய்தாங்கனாக்க, அவருடைய கைவிட்ட பொழுது கூட அவர் என்ன செய்யல, கதறவில்லை. அவருக்கு சொந்தமானவர்களை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்பொழுது கூட அவர் கதறவில்லை. தன்னுடைய பிரியமான சீடனாகிய இயேசுவோடு கூட அதிகமாக இருந்த பேதுரு சத்தியமணி சபித்தான். அப்பொழுது கூட அவர் மனம் கசந்து போகவில்லை. அவருக்கு இயேசு கிறிஸ்துவை கூடவே இருந்த பார்த்தீங்கன்னாக்க, அவர் கூடவே இருந்த 12 சீசர்களிலே ஒருத்தன் பார்த்தீங்கன்னாக்க 30 வெள்ளிக்காசுக்காக அவரை காட்டி கொடுத்து, அவர் காட்டி கொடுத்த பொழுது கூட அவருடைய உள்ள என்ன செய்யலை, கதறவில்லை. புரியுங்களா? பார்த்தீங்கன்னாக்க யூதாஸ் காரியோத்து காட்டி கொடுத்தான். அப்பொழுது கூட அவருடைய உள்ளம் கதறவில்லை. புரியுங்களா? ஆனால் அவர் பாருங்க, சிலுவையிலே தொங்கின்ற பொழுது பிதாவானவர் அவரை கைவிட்ட பொழுதுதான் என்ன சொல்றாரு, என் தேவனே ஏன் கைவிட்டேன். அதற்கு முன்பாக கூட அவர் பிதா 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 என்று சொல்வார். இந்த இடத்தில் தான் என் தேவனே என்று என்னை கைவிட்டீர் என்று கதறினார். ஹல்லேலூயா. முக்கியமாக பாருங்க, இங்கே நம்ம பார்க்கின்ற பொழுது, ஏனென்றால் இங்கே பிதா அந்த திருத்துவ தேவன் அவர் பயன்படுத்தாதபடி என் தேவனே ஒரு தூரத்திலே ஒரு 3ஆம் நபரை போல அவர் அங்கே கூப்பிடக்கூடியவராக இருக்கிறார். காரணம், நம்முடைய தேவன் பரிசுத்தமுள்ள தேவன், நீதியின் தேவன். அவரிடத்தில் பார்த்தீங்கன்னாக்க, நம்முடைய தேவன் வெளிச்சத்தின் தேவனாக இருக்கிறார். பாவம் என்பது இருள். புரியுங்களா? அப்போ இந்த முழு மனுக்குலத்தினுடைய பாவங்களும் சாபங்களும் அக்கிரமங்களும் மீறுதல்களும் இயேசு கிறிஸ்துவின் மேலே இறங்கி வந்த பொழுது, அந்த பரிசுத்தம் அவர் மேலே அந்த பாவம் இறங்கி வந்த பொழுது, பரிசுத்த பிதாவுக்கும் பரிசுத்த இயேசு கிறிஸ்துவுக்கும் தொடர்பு ஒரு நிமிடத்திலே, ஒரு இமைப்பொழுதிலே தொடர்பு அங்கு துண்டிக்கப்படக்கூடியதாக இருக்கிறது. அதனாலே இயேசு கிறிஸ்து கதறினார், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்றால், முழு மனுக்குலம், என்னுடைய பாவங்கள், உங்களுடைய பாவங்கள், முழு மனுக்குலத்துடைய பாவமும் பரிசுத்தமும் ஒன்றாக இருக்க முடியாது. முழு மனுக்குலத்துடைய பாவம் இயேசு கிறிஸ்து மேலே இறங்கி வந்ததினால்தான். அதனால்தான் வேதவசனம் சொல்லுகிறது, பாவம் அறியாத அவர் நமக்காக பாவமானார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. இப்போ முழு மனுக்குலத்திற்காக இயேசு கிறிஸ்து அந்த பாவத்தையும் சாபத்தையும் அக்கிரமங்களையும் வேதனைகள் வியாதிகளை சுமந்ததினாலே பிதாவுக்கும் அவருக்கும் இடையில் என்ன செய்தது, உறவு துண்டிக்கப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அந்த உறவு பாருங்க, இமைப்பொழுதில் தான் அந்த உறவு துண்டிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. ஆனால் அந்த உறவு என்ன செய்யப்பட்டது, மீண்டுமாக அது துளிர்விட துவங்கியது என்று நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதனால்தான் அந்த பிதாவானவர் மறைத்த அந்த ஸ்தானத்தில் தான் அவர் மேல் பாவம் எல்லாம் இறங்கி வந்தது. அப்புறமாக அவருடைய இரத்தத்தினாலே இந்த பாவங்கள் கழுவப்பட்டு மீண்டுமாக ஏசாயா 54வது அதிகாரம் வசனம் 8 படி
என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்கிறான். அது கண்ணும் இமைப்பொழுதில் தான் அந்த பாவம் அவர் மேல் இறங்கி வந்தது பிரேக்கானது. ஆனால் நித்திய கிருபையோடு கூட உனக்கு இறங்குவேன் என்று சொல்லபடி அது இமைப்பொழுது தாண்டி அவர் இந்த இயேசு ரத்தத்தாலே சிந்த ரத்தத்தினாலே எல்லாம் பாவம் கல்பட்டதினாலே மீண்டுமாய் அந்த தீர்த்துவ தேவன் என பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர்கள் எந்த பிரேக்கும் இல்லாமல் அவர்கள் இருக்கக்கூடியவராக இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதனால பாருங்க, இதுலேருந்து ஒன்றை நீங்கள் தெரியணும். பாவம் உறவை துண்டிக்கும். முழு மனுக்குலத்துடைய பாவம் இந்த திருத்துவ தேவனாகிய இயேசுவின் மேல் இறங்கி வந்த பொழுது பிதாவுக்கும் அவருக்கு இருக்கிற அந்த உறவு இமைப்பொழுதில் துண்டிக்கப்பட்டது. அப்படி என்றால் மனிதராகிய நாம் பாவத்தில் இருந்தால் பரிசுத்த தேவனோடு கூட உறவு துண்டிக்கப்படும். நீங்கள் பாவத்தில் இருந்தால் குடும்பத்தில் கணவன் மனைவி உறவு துண்டிக்கப்படும். நீங்கள் பாவத்தில் இருந்தால் பிள்ளைகள் என உங்களுக்குள்ள உறவு துண்டிக்கப்படும். பாவம் என்ன செய்யணும்? உறவை துண்டிக்கும். தேவனோடு இருக்கிற உறவை துண்டித்தது. அல்லேலூயா. அதுதான் ஏசாயா 59 அதிகாரம் 2 ஐசாயா சாப்டர் 59 வெர்ஸ் 2 பார்க்கின்ற பொழுது, உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவாக பிரிவினையை உண்டாக்குகிறது, உங்கள் பாவங்களை அவர் உங்களுக்கு செவிகொடாதபடி அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. நம்முடைய அக்கிரங்கள் எல்லாம் இயேசுவின் மேல் என வந்ததினால்தான் தேவனுக்கும் பிதாவுக்கும் அவருக்கு இடையில் அந்த இமைப்பொழுதிலே ஏன்னா அது பிரிவினை உண்டாக்கக்கூடியதாக இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. சங்கீதம் 22 அதிகாரம் 1 என்ன சொல்கிறார்? என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாக இருக்கிறீர் என்று சங்கீதம் 22:1 சொல்லப்பட்டிருக்கு. கல்வாரி பாடுகளை குறித்து சொல்லக்கூடிய சங்கீதம் 22:1. ஹல்லேலூயா. இப்போ பாவம் அறியாத நமக்காக இயேசு பாவமானதுனாலே புரியுங்களா, அவர் என்ன செய்தார்னாக்க, அவர் சிலுவையிலே அவர் மேல் பாவம் வந்தது. இமைப்பொழுதிலே அவர் என்ன செய்தார்? பிதாவினிடத்திலிருந்து பிதாவானவர் அவரை கைவிட்டவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதனால் தான் வேத வசனம் சொல்கிறது 2 கொரிந்தியர் 5 அதிகாரம் வசனம் 21 எப்படின்னாக்க, நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். அல்லேலூயா. பாருங்க, கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார் என்று கலாத்தியர் 3 அதிகாரம் வசனம் 19 நம்ம பார்க்கலாம். அல்லேலூயா. அதனால வேத வசனம் என்ன சொல்கிறதுனா, ஏசாயா 53:12 அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன், பலவான்களை அவர் தமது கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார். அல்லேலூயா. அநேகருடைய பாவம் இயேசுவின் மேல் இறங்கி வந்ததினாலே பிதாவினிடத்திலிருந்து கண்ணிமை பொழுதிலே அவர் பிரிக்கப்பட்டார். ஆனால் உருக்கமான இரக்கங்களினால் மீண்டும் சேர்த்து கொள்ளப்பட்டார். ஒன்றை நீங்கள் தெரிந்து கொள்ளணும். பாவம் உறவை துண்டிக்கும். தேவனிடத்திலிருந்து உறவை துண்டிக்கும். கணவன் மனைவி பாவத்தில் இருந்தால் அந்த உறவு துண்டிக்கப்படும். பிள்ளைகள் அவங்க உறவு துண்டிக்கப்படும். சமுதாயத்தின் உறவு துண்டிக்கப்படும். சபையில் இருக்கக்கூடிய உறவுகள் துண்டிக்கப்படும். எல்லாமே பாவத்தின் மூலமாக உறவுகள் துண்டிக்கப்படக்கூடியதாக இருக்கிறது. அதனால் இயேசு அந்த பாவத்தையெல்லாம் சுமந்து தீர்த்து நம்மை பிதாவோடு தேவனோடு கூட எப்பொழுதும் என இணைந்திருக்கும்படியாய் தேவாலயமாய் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வாசம் செய்யக்கூடியவராய் பரிசுத்த ஆலயமாக நம்மை மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதனால் இயேசு சிலுவையிலே அவர் சிந்தித்து சொல்லப்பட்ட காரியங்கள் எல்லாம் நம்ம வாழ்க்கையிலே மிக மிக பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறது. அதை பரிசுத்த ஆவியான துணையோடு கூட நம்ம அதை என்ன செய்வோம்? கை கொள்வோம். அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. ஆமென்.